ரோஸ்ட் பிரஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். பரந்தூர் பகுதி விவசாய பெருங்குடி மக்களை தயவு செஞ்சு நீங்க நேர்ல சந்திச்சு பேசுங்க. அந்த இடத்துல விமான நிலையம் வராதுன்ற உத்தரவாதத்தை அவங்களுக்கு நீங்க கொடுக்கணும். பரந்தூர் பகுதி விவசாய மக்களையும் பொதுமக்களையும் நானே அழைச்சிக்கிட்டு வந்து தலைமை செயலகத்துல உங்களை நேர்ல சந்திச்சு, ஐயோ சிரிச்சு வயிறு வலிக்குதுடா சாமி, உங்களை நேர்ல சந்திச்சு முறையிட்ட நிலைமை உண்டாகும். அதையும் மீறி அப்படி ஒரு சூழல் வந்துச்சுன்னா நான் ஃபேஸ் பண்ண தயாரா இருக்கேன். பேசின டைலாக் எல்லாம் வேஸ்டா போச்சு. ஐயோ என்னென்னமோ பிளான் போட்டா போல. அது பஞ்ச் டைலாக், அதாவது கத்தி படம் டைலாக் எல்லாம் பயங்கரமா அந்த நினைச்சுக்கணும், அந்த மனசுல நினைச்சுக்கிறேன். அப்படி டைலாக் எல்லாம் அவர் பேசுறாரு, அது கூட பரவாயில்ல. அதான் பக்கத்துல ஒருத்தர் இருந்து யோ காமிச்சா பாருங்க, மறக்க சாமி. ஐயோ போட்ட திட்டங்கள்லாம் வந்து வேஸ்டா போச்சே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பின்னு இருக்கானுங்க. இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பரந்தூர் மேட்டர் தாங்க. நான் அப்பவே உங்களுக்கு சொன்னேன். இவர் என்ன சொல்றாரு, பரந்தூர் மக்களை விவசாயத்தை அழிப்போன்னு சொல்றீங்களே, அங்க இருக்கிற பொது மக்களையும் அங்க விவசாயிகளை கூட்டிட்டு வந்து உங்க கோட்டை முன்னாடி வந்து நியாயம் கேட்பேன், அதுல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்தா சந்திக்க தயார் அப்படின்னு சொல்லிட்டு டைலாக் எல்லாம் விட்டாப்புல. இப்ப என்ன ஆச்சு, அவங்களே வந்து என்ன பண்ணிட்டாங்க, இந்த நிலத்தை நான் கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுக்குறாங்க. பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்காக நிலங்கள் பத்திரப்பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பரந்தூர், கொடவூர், நெல்வாய் போன்ற இடங்களில் உள்ள நிலங்கள் பத்திரப்பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. 9.22 கோடி ரூபாய் மதிப்பில் 17.52 ஏக்கர் நிலங்கள் பத்திரப்பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. ஏங்க உண்மையான ஃபேக்டுங்க. ஏன்னா நான் நேரடியா களத்துல போய் நான் மக்களை சந்திச்சவன். எனக்கு அங்க என்ன நடந்துன்னு சொல்லிட்டு நல்லா தெரியும். அங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா பேச முன் வரல. இந்த மாதிரி இருக்கு. ஏன்னா வந்து அங்க இருக்கிற புரோக்கருங்கெல்லாம் வந்து மிரட்டுறானுங்க. என்னன்னா இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் ரேட், நீங்க இந்த ரேட் கொடுக்குறேன் ஒத்துக்காதீங்க, நீங்க எக்ஸ்ட்ராவை கேளுங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அங்க வந்து மக்களை வந்து இது பண்ணி வச்சிருக்காங்க. இவனு காசு சம்பாதிக்காக இந்த புரோக்கர்லாம் வந்து சில மக்களை வந்து இந்த மாதிரி மைண்ட் ட்விஸ்ட் பண்ணி இந்த மாதிரி வேலையை பார்த்து வச்சிருக்கானுங்க. இதுதான் உண்மை. அங்க வந்து உண்மையான யாரும் போராடலாம் பண்ணவே இல்லை. இது நடந்துட்டு இருக்கு. சிலர், அதாவது புரோக்கரை சுத்தி வந்து ஒரு 30-40 பேரை வந்து செட் பண்ணி வச்சுக்கின்னு ஒரு போராட்டம்ன்ற பேர்ல வந்து பண்ணிட்டு இருக்கானுங்க. இதுக்கு வந்து விஜய் என்ன எதுன்னு தெரியாம சப்போர்ட் போயிட்டு இருக்காரு. ஏங்க ஆல்ரெடி 70% 70% வந்து அவங்கள மக்கள் வந்து எழுதி கொடுத்துட்டாங்க இந்த இடத்த. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஏர்போர்ட் வந்தா நல்லது நடக்கும்ன்றது தெரியும், எழுதி கொடுத்துட்டாங்க. ஏன்னா விவசாயம் எல்லாம் வந்து அந்த அளவுக்கு எல்லாம் வந்து அங்க ஒண்ணும் போல. உங்களுக்கு தெரியாது, டெல்டா மாவட்டத்துல எல்லா விவசாயம் இங்க இருக்குது. இங்கெல்லாம் வந்து சிறிதளவு தான் விவசாயம் நடக்குது. அரசும் சொல்லிச்சு, ஏம்பா நீங்க விவசாயம் பண்ற ஆசைப்படுறீங்களா, உங்களுக்கு விவசாய நிலமும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் சொல்லியிருக்கு. இதெல்லாம் ஒத்துக்காம இதுல ஒரு அரசியல் பண்ணும், இதுல காசு சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு சில புரோக்கருங்களை பேச்சு கேட்டுக்கினே நம்ம தலைவர் விஜய் என்ன ஏதுன்னு தெரியாம போய் குதிஸ்டாப்ல. இதான் உண்மை. இப்ப பாரு யாரு மொக்க வாங்கினா கேட்டா வருவானுங்க. இப்போ நீங்க வந்து இது பண்ணிட்டீங்க, மிரட்டினீங்க. மிரட்டுற காரியமா இதெல்லாம்? பொதுமக்கள், அங்குள்ள பொதுமக்களுக்கே தெரியும் அங்க என்ன நடக்குது, ஏது நடக்குது, எத்தனை பேருக்கு வந்து இது வேலை வாய்ப்பு கிடைக்கும், நம்மளோட சென்னை வந்து எந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் ஆகும்ன்றது அவங்களுக்கு புரியும். ஆனா சிலர் வந்து இதை வச்சு அரசியல் பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் போட்டாங்க. இப்போ பேசினேன் பாத்தீங்களா, அவங்களுக்கு வச்சாங்களே ஆப்பு, அந்த மக்களே வந்து இவருக்கு ஆப்பு வச்சிருக்கிறாங்க. இதான் உண்மை, ஃபேக்ட். எவ்வளவு அரசியல் இதை வச்சுட்டு ஒரு பிளான் பண்ணி ஃபுல்லா முடிஞ்சு போச்சு. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த அஜித் குமாரோட மரணத்தை வச்சு ஒரு அரசியல் பண்ணலாம்னு பிளான் போட்டானுங்க. முதலமைச்சர் அவர்கள் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, அழகா வந்து சிபிஐக்கு மாத்தி விட்டாரு. ஏன்னா காவல்துறை மேல நம்பிக்கை இல்லாமலாம் கிடையாது. சில ஐயங்கள்லாம் ஏற்பட்டக்கூடாது, யாரும் வந்து குறை சொல்லக்கூடாது, இதனால ஒரு போராட்டம் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு யாரும் தப்பிக்கூடாது, எல்லாரும் நடுநிலையா இருக்கணும்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து கூப்பிட்டு வந்து சிபிஐ வர வச்சாச்சு. இது நடந்துட்டு இருக்கு. இப்ப அங்கேயும் போச்சு. ஏன்னா இப்ப சிபிஐ கொண்டு வரணும்னு என்ன பண்ணுவாங்க, உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கணும், பின்னாடி யாரு, சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணிருப்பாங்க. இப்ப அதுவும் இல்லாம போச்சா, இப்ப என்ன பண்ணுவீங்க? இப்போ ஒண்ணு தூக்கிட்டு வராங்க. ஏன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட், தமிழ்நாடு போலீஸ் நம்பலையா அப்படின்னு சொல்லிட்டு சிலர் வந்து இப்போ வாய் குசாம் பேசிட்டு இருக்காங்க. யாரு இந்த கேட்டு பையன் சீமான் பேசிட்டு இருக்கான்.
இப்ப விஜய்க்கு இதுலயே வந்து இப்ப அரசியல் பண்ண முடியாம போயிடுச்சு. இப்ப அடுத்தது எங்க வராருன்னு பாத்தீங்கன்னா, இந்த பாயிண்ட நீங்க தெளிவா நோட் பண்ணிக்கணும். கடந்த 4 வருஷமா இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து லாக்அப் டெத் ஆனாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் வந்து சந்திக்க போறாராம். எங்க அவங்க வீட்டுக்கு இவரு போல, அவங்கள பனையூருக்கு வர சொல்றாரு. நீங்க பாதிக்கப்பட்டது சரி, ஏதாவது வாங்க என்ன வந்து பாருங்க. இது எதுக்கு? ஏன் 4 வருஷம் தான் போவீங்களா? அதுக்கு முன்னாடி இறந்தாங்களா அவங்க வீட்டுல போய் பாக்குறது? இந்த 4 வருஷம் தான், வேற எதுவுமே கிடையாது. இந்த 4 வருஷம் திமுக என்னென்ன பிரச்சனை தோண்டி எடுத்து இதெல்லாம் வந்து பண்றது. இவ்வளவு அக்கறை இருக்குல்ல. இப்ப அரசியலுக்கு வந்து 2 வருஷம் ஆயிடுச்சுல. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க போய் பாக்குறது தானே. இப்ப திடீர்னு அவங்க மேல பாசம் வந்து அவங்க வீட்டுக்கு நீங்க கூப்பிடுறீங்களா? சரி, கூப்பிடுறீங்க. உங்களுக்காக இறந்தாங்களே, மாநாட்டுக்கு வந்தாங்களே, அவங்க இறந்தாங்களே, அவங்களே போய் பாருங்க. இப்ப மாவட்ட செயலர் ஒருத்தர் இறந்தாரு, அலெக்சாண்டர் ஒருத்தர், அவரே போய் பாருங்க. அதாவது எங்கெங்க அரசியல் பண்ணணும்னு சொல்லிட்டு தெரியுங்களா? அதாவது டிவிகே கட்சியில அந்த மெம்பர்ஸா இருக்காங்க பாத்தீங்களா, நிர்வாகிகள், அவங்களுடைய இறப்புக்கெல்லாம் போனா அது அரசியல் ஆகாது. சோ இந்த மாதிரி விஷயத்துக்கு போனா ஒரு அரசியல் பண்ண முடியுன்ற ஒரு கீழ்த்தரமான அரசியலை பண்ணிட்டு இருக்காரு விஜய். இதை பொதுமக்கள் நீங்க சிந்திக்கணும். இன்னமும் தலைவன் சொல்லிட்டு நம்பிட்டு இருக்கீங்களே. நீங்க விஜய் வந்து நடிகர், ஓகே, நீங்க ரசிகரா இருந்துட்டு போங்க. அதுக்காக இவர் தான் சிஎம், தமிழ்நாட்டு மக்களை காப்பாத்த வரும்னு சொல்றதுல எப்பாற்பட்ட ஒரு முட்டாள்தனம் இது. சிந்திக்கணும். யாராச்சும் இவர் பண்ணுவாங்களா? யாராவது என்ன இருக்காங்க, இருக்காங்க. அதாவது பாதிக்கப்பட்டவங்களை இவரு கூப்பிடுறாரு, என் வீட்டுக்கு வாங்க, நான் உங்களுக்கு உதவி பண்றேன்னு சொல்லிட்டு பண்றாராம். நீ போய் பாரு. மக்களே சந்திக்காத நீங்க எப்படிங்க நீ பொதுமக்கள் ஆகுது? நீங்க ஒரு நம்பி ஒரு முதலமைச்சர் ஆக்கணும்னு சொல்லிட்டு சொல்லி சுத்திட்டு இருக்கீங்க. எல்லாரும் சொல்ல கொஞ்சம் பேரு எப்படி ஒரு நம்புறீங்க? இந்த ஆட்சி சரியில்லையா, சரியா போலியா? எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு. எதுக்காக விஜய்க்கு இந்த 2 வருஷம் மட்டும் ஞானம் வந்துச்சு, தமிழ்நாட்டை காப்பாற்ற போறோம், ஏன் குதிச்சுட்டு வராரு? இதெல்லாம் நீங்க யோசிக்கணும். யார் அமுச்சு வச்சா, யார் செட்டிங் இது தனியா நின்று யார் ஓட்ட பிரிக்க போறாரு? என்னன்னா இங்க பாருங்க, சுத்தி எல்லாமே எல்லாமே ஒன்னா சேர்ந்து அடிக்கிற ஒரே கட்சி வந்து திமுக தான். இவங்களுக்கு எல்லாம் நல்லவனுங்க, எல்லாமே நல்லவங்க. திமுக மட்டும் தான் வந்து ரொம்ப வந்து மோசமான கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி மக்கள் மனசுல விதைக்க போறாங்க. வரவும் போறவெல்லாம் திமுக அழிச்சிருவேன், திமுக ஒழிஞ்சிரும், 2006 அப்புறம் காலி பண்றேன்னு சொல்லிட்டு புது கட்சியோட எல்லாம் பேசிட்டு இருக்கான் ராஜா. திமுக வந்து இந்த அழிச்சிருவேன்னு சொல்றவங்க வரலாறு எடுத்து பாருங்க, எல்லாம் அவங்க தான் அழிஞ்சு போயிருக்காங்க. திமுக நீ இல்ல, உங்க அப்பா இல்ல, உங்க தாத்தா இல்ல, முப்பாட்டம் இல்ல, எவன் வந்தாலும் ஒரு டேஷம் புடுங்க முடியாது. ஏன்னா திமுகன்ற கட்சி பாத்தீங்கன்னா மக்களுடைய உணர்வுகளே கலந்துச்சு. இது உண்மை, இதுதான் உண்மை. நீங்க வேணா பாருங்க, 2026 எலெக்ஷன்ல மாபெரும் வெற்றி அடைய போகுது. எவன் வந்து பேசினானோ அவன் கட்சியே இருக்காது, அவன் ஒண்ணும் இருக்க மாட்டான், காலி ஆயிடுறத உண்மை. நீங்க நடக்குதா இல்லைன்னு மட்டும் நீங்க பாருங்க. எல்லாம் இந்த பேஸ்புக், ட்விட்டரு, எதுன்னு சொல்லிட்டு போடுறானுங்க. இப்போ இந்த லாக்அப் டெத்ல நடந்துச்சு பாத்தீங்களா, எல்லாம் வந்து வீட்டுக்கு வர சந்திக்கிறேன்னு சொன்னாங்க பாத்தீங்க. இது எல்லாம் என்ன பண்ண ஃபயர் விடுறானுங்க. இனிமே வந்து அரசியல் களம் சூடு பிடிச்சிச்சு. இனிமே தலைவரை இறங்கி ஆட ஆரம்பிச்சிட்டாரு. எங்க இறங்கி ஆட ஆரம்பிச்சிட்டாரு? யாராவது பாதிக்கப்பட்டவங்கள வீட்டுக்கு வர வச்சு சந்திச்சு நல்லது பண்ணணும்னு நினைப்பாங்களா? இது என்னங்க இது? ஒரு சட்டசபையே ஒரு வீட்டுல வச்சுப்பாரு போல. இல்ல, பொதுமக்கள் ஆகிய நீங்க சிந்திக்கணும். படத்துல நம்ம பார்த்து ரசிச்சவன் நல்ல தலைவனா இருக்க மாட்டான். விஜய் வந்து நடிப்பாரு, மக்களை காப்பாத்துவார், எல்லாம் படத்துல. இங்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எப்படி வந்து திமுக எந்த கெட்டதெல்லாம் எது கண்டுபிடிச்சு என்ன பண்ண, இது மட்டும் தான் அவருக்கு வேலையவே நினைச்சிட்டு இருக்காரு. ஏன் இப்ப ராஜஸ்தான்ல ஒரு மிகப்பெரிய பாலம் ஒண்ணு இல்லைங்க, இப்ப ராஜஸ்தான்ல ஒரு பெரிய பாலம் இன்னைக்கு திறப்பு விழா. சின்ன ஒரு மழை வந்து அந்த பாலமே தண்ணியில அடிச்சிட்டு போகுது. இப்ப அங்க ராஜஸ்தான் இங்க வந்து எவனும் வந்து பேச்சுவார்த்தை நேரத்துல எதுவுமே பண்ணல. அந்த பிஜேபி தான் தெரியல, இவங்கெல்லாம் பிஜேபி தான் ஓனர், எதுவும் ஒண்ணு வாய் திறக்க மாட்டாங்க. இதுவா வந்து இங்க சென்னையில ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு பாலம், தமிழ்நாட்டுல ஒரு சின்ன ஒரு பாலம் கீழே இடிஞ்சு முடிச்சு என்ன பாத்தீங்களா, எத்தனையோ கோடி ஊழல் பண்ணிட்டாங்க, நம்மளதான் ஏமாத்திட்டாங்க, நம்மள வரிப்படங்க அப்படின்னு சொல்லிட்டு எகிரி குதிச்சிருப்பானுங்க. அந்த குரங்குல எகிரி குதிக்கு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எகிரி குதிச்சிருப்பானுங்க. இதுதான் இவங்களுடைய எண்ணம், இந்த புத்தி தான். அதாவது ஒரு விஷயம் தெளிவுபடுத்தி விரும்புறேன் நான். இவங்க எல்லாமே இது யாருக்கு வேலை செய்யறான்னு பாத்தீங்கன்னா பிஜேபிக்காக, நம்மளுடைய தமிழ்நாட்டு மக்களை வந்து தூக்கி அப்படியே வந்து பிஜேபி கொடுக்கறதுக்காக தான் இந்த எல்லா கட்சியும் சேர்ந்து வந்து முயற்சிக்கிறாங்க. இதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. திடீர்னு பாக்குறேன் ஒரு வீடியோ ஒன்று வந்துட்டே இருக்கு, வைரலானே இருக்கு.
யாருன்னு பார்த்தா ஆக்ரோஷமா பேசுகிறாரு போல. யாருன்னு கிட்ட ஜூம் பண்ணி பார்த்தா நம்ம கேட்டு நாய் மைக்க புச்சிக்கின்னு ஏய் என் தம்பி அஜித் இறந்துட்டான், அவனை சுட்டவனை விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்தின்னு இருக்குது. டேய், எடப்பாடி ஸ்டாலின் ஆட்சியில தப்பிக்கலாம். ஒரு நாள் இந்த மகன் பிரபாகரன் மகன் உட்காரும் போது அவன் எந்த கொம்பனா இருந்தாலும் தூக்க வேண்டாம். நான் எவன்டா உத்தரவு போட்டவன்? என் தம்பி அஜித் செத்துட்டான். எல்லாரும் பெத்த தாய் தந்தை கூட பிறந்தவன் மறந்தாலும் இந்த மகன் மறந்து போயிடும் மட்டும் நினைக்காத. பிறந்த மண்ணிலிருந்து சொல்ற, ஒரு நாள் எந்த கொம்பாதி கொம்ப உத்தரவு போட்டான், யார அடிச்சு கொல்ல சொன்னது தூக்கி வெளுக்கல, நான் நல்ல ஆத்தாளுக்கு அப்புறம் பிறக்கிறேன். அப்படி விட மாட்டேன். நீ என்ன புடுங்குவேன்னு கேக்குறேன். நீ என்ன புடுங்குவ? ஏன்னா டெபாசிட் டேஷே உன்னால வாங்க முடியாது. நீ என்ன கிளிப்ப? போயிட்டு போர் தொடுக்க போறேன்னு சொன்னீங்க. கச்சத்தீவு வந்து மீட்க போறேன்னு சொன்னீங்க. போர் தொடு பண்ணிய போய் தொடு, தைரியமான ஆளுதான் தொடு. வாயிலேயே வடை சுட்டி எல்லாரும் வாயிலேயே முச்சிருவேன். நீ வாய் வச்சுக்கின்னு நீ என்னன்னா வேலை வியாபாரம் பண்ற, என்னென்னவோ பண்ணிட்டு இருக்க. கேட்டா விடமாட்டேன். பைத்தியம் பைத்தியம் தான் நீ. உன்னமா கத்தின்னு இருக்க. உன்னை எவனும் சட்டையே பண்ணல, இஷ்டத்துக்கு கத்தின்னு இருக்க. அந்த கேள்வி கேட்குறாங்க யாரு? இந்த அக்கா விஜயலட்சுமி அக்கா. ஏன்னா நீ போய் அஜித் குமார் அவங்க வீட்டுல போயிட்டு இது மாதிரி நடிக்கிறியே, என் வீட்டுல எங்க அம்மா கிட்ட நடிச்சு என் குடும்பத்தை அழிச்சு நாசம் பண்ணி அதுக்கு பதில் சொல்றா நாயேன்னு சொல்லிட்டு அசிங்கமா திட்டுறாங்க. யாரு? உன்னதான். வீடியோ பார்த்து திட்டுறத கேளு. கட்சி சீமான் ஆறுதலா? என்ன சீமான் நடிப்பா? எங்க அக்காவை தெரியுதா? பேரலிசிஸ் ஆகி 4 வருஷமா படுத்த படிக்கையா இருக்கிறாங்களே, எங்க அக்காவை தெரியுதா? 17 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி அப்படியே கதறிட்டு வந்து அவங்க கிட்ட நாங்க நின்னோமேடா. இன்னைக்கு அஜித் குமாரோட அம்மா கதற மாதிரினா எங்க அம்மா கதறினாங்க. என்னடா பண்ண எங்க குடும்பத்தை? என்ன பண்ண? இன்னைக்கு பாலியல் தொழிலாளின்ற பட்டத்தை கட்டி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் என்னைய கதற விட்டுருக்கியா? தமிழ்நாடு மக்கள் எல்லாருக்கும் சொல்றேன்னு, அவனை நம்பவே நம்பாதீங்க. என்னைக்கு அவன் எனக்கு பாலியல் தொழிலாளின்ற பட்டத்தை கட்டினானோ அப்பவே நீங்க தெரிஞ்சிருக்கணும் அவன் என்ன மாதிரி ஒரு நாயின்னு சொல்லிட்டு. யாருக்கும் அவன் எந்த உதவியும் பண்ண மாட்டான். இவங்களுக்கு முதல்ல பதில் சொல்லு. நீ அங்க போயிடாத. எதுக்கு வந்து கனிமொழியும் உதயநிதியும் எதுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறியே. கவர்மெண்ட் என்ன பண்ணணுமோ அதை உடனடியா அவங்க கேட்கறதுக்கு முன்னாடியே அவன் குடும்பத்துக்கு என்ன தேவையெல்லாம் பண்ணியாச்சு. நீ வந்து உள்ள பொந்து இது மாதிரி பண்ணிட்டு இருக்காத. இதோ மத்த கவர்மெண்ட் கேட்பாங்க, எனக்கு நஷ்டஈடு கொடு, இழப்பீடு கொடுன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இந்த கேட்காம இந்த கவர்மெண்ட் ஒரு அவங்களுக்கு குடும்பத்துக்கு என்ன தேவை பண்ணி கொடுத்துருக்கு. எல்லாமே அந்த எவ்வளவு தப்பானானோ அவன் நடவடிக்கை எடுத்து சிபிஐ வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்கு. நீ வந்து ஒரு டேஷ வந்து கிழிக்க வேணாம். ஃபர்ஸ்ட் உன் மேல கேஸ போய் பாடுறா கேட்டு நாய.